நடிகை ராதிகா மற்றும் சரத்குமார் சொத்துக்களை விற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நடிகை ராதிகா மற்றும் சரத்குமார் ஆகியோர் பங்குதாரரா இருக்க மேஜிக் ஃப்ரேம்ஸ் நிறுவனம் சார்பில் நடிகர் விக்ரம் பிரபு, கீர்த்தி சுரேஷ் நடிப்புல உருவான படம் தான் இது என்ன மாயம். இந்த படத்தோட தயாரிப்புக்காக ராடியன்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துக்கிட்ட இருந்து மேஜிக் ஃப்ரேம்ஸ் நிறுவனம் 1.5 கோடி கடன் வாங்கினாங்க. 2014 ஆண்டு வாங்கப்பட்ட இந்த பணத்தை 2015 மார்ச் மாதத்துக்குள்ள திருப்பி தரதா உறுதி அளிச்சிருந்தாங்க. பணத்தை திருப்பி கொடுக்காத பட்சத்துல படத்தை டிவி சேனல்களுக்கு விற்பது உள்ளிட்ட அனைத்து உரிமைகளும் ராடியன்ஸ் மீடியாவுக்கே உரியது அப்படின்னு ஒப்பந்தமும் போடப்பட்டுச்சு. இந்த நிலையில கூடுதலா 1 கோடி ரூபாய் கடன் கேட்டு தியாகராய நகர் மற்றும் திருநெல்வேலியில இருக்க சொத்துக்களை அடமானமா வச்சிருந்தாங்க மேஜிக் ஃப்ரேம்ஸ் நிறுவனம். ஆனா ஒப்பந்தத்தை மீறி படத்தை ரிலீஸ் செஞ்சுட்டாங்க. இந்த நிலையில தங்களுக்கு தர வேண்டிய 2.5 கோடி ரூபாயை வட்டியோட சேர்த்து தர உத்தரவிட கோரியும் அடமானமாக வைத்த சொத்துக்களை விற்க தடை விதிக்க கோரியும் ராடியன்ஸ் மீடியா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்கு. இந்த வழக்கை விசாரிச்ச நீதிமன்றம் நடிகை ராதிகா அடமானம் வச்ச சென்னை, நெல்லையில இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்க தடை விதித்து உத்தரவிட்டிருக்காங்க. மேலும் ராதிகா மற்றும் சரத்குமார் ஆகியோர் நீதிமன்றத்துல பதில் அளிக்கணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி இன்னும் நீங்க நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கலக்கல் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.